அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது ஒர்க்கிங் உமனுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். கிடையாது. கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் கண்டிப்பாக இந்த செல்ஃப் க்ரூமிங் பண்ணணும். நாம் வீட்டில் இருந்தாலுமே வெளியில் போனாலுமே நமக்கு எப்போவுமே மதிப்பு கிடைக்கணும், நம்ம எப்போவுமே தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறணும். அதுக்கான டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோஸ் டைரி. செல்ஃப் க்ரூமிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சில விஷயங்களை உங்ககிட்ட நான் கிளியராக பேச வேண்டியது இருக்குது. நான் எப்போவுமே ஃபேஸ் காட்டி பேச மாட்டேன். அதனால் சமைச்சிட்டு இருக்கும்போது அதற்கான விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். பொதுவாக பெண்கள் பார்த்திங்கன்னா மேரேஜ் வர நம்மளை அவ்வளோ கேர் பண்ணிப்போம். ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் கேர் பண்ணுறதில்ல. அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை. ஏன்னா குழந்தைங்கள் ஆயிடுச்சு, வீட்டில் மாமனார் மாமியார் அப்படின்ட்டு ஒர்க்கு போய்கிட்டே இருக்கும், கிச்சனுக்குள்ளேயே நிற்பாங்க. இதில் எங்கே என்ன நான் வந்து கேர் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு வெறுப்பில் அவங்கள கேர் பண்ணிக்கிறது கிடையாது. அதனாலேயே ஒரு குழந்தை 2 குழந்தை பெற்ற உடனே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேஸும் சரி, அவங்களுடைய உடலும் சரி பார்க்குறதுக்கு ஒரு வயசானவங்க மாதிரி தெரியும். ஆனால் அவங்களோட வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சின்ன வயசாக தான் இருக்கும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கேர் பண்ணிக்கிறதே கிடையாது, செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறதே கிடையாது. என்னை பொறுத்தவரை ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். உங்களுக்கு எத்தனை வயசாக வேணாலும் இருக்கட்டும், 50 வயசாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களை நீங்கள் செல்ஃப் க்ரூமிங் கண்டிப்பாக பண்ணிக்கிறணும். என் வீட்டுக்காக பார்த்து சமைக்கிறோம், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்கிறோம் அப்படின்ட்டு எல்லாமே அடுத்தவங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் தியாகம் பண்ணுறீங்களே தவிர உங்களை நீங்கள் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. எப்போவாச்சும் நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கும்போது டக்குன்னு உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருக்குது, எண்ணெய் வடிஞ்ச மூஞ்சியோட ஒரு கொண்டையை மட்டும் போட்டுட்டு நைட்டியை போட்டுட்டு நீங்கள் வீட்டில் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேலை செஞ்சு பாருங்கள், அதோட டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்காக க்ரூம் பண்ண சொல்கிறேன் அப்படின்றதுக்காக ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் வியர் பண்ணுறது, ரொம்ப காஸ்ட்லியான மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்கி பியூட்டி பார்லருக்கு போய் செலவை அதிகமாக இழுத்து விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் என்னோடய வீடியோவில் நான் சொல்ல மாட்டேன். வீட்டில் இருந்தே உங்களை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம், எப்படி செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயத்தை தான் எப்போவுமே என்னோடய வீடியோவில் நான் சொல்லுவேன். எனக்கு முக்கியமாக ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நம்ம அதை கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்த தைரியமாக சொல்ல முடியும். ஸோ அந்த விதத்தில் என்னை பற்றி நான் பெருமையாக சொல்லிக்கக்கூடாது. ஆனால் நேரில் பார்க்குறவங்க கேட்கக்கூடிய விஷயம், எப்படி அப்படியே ஃபிட்டாக நீங்கள் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் முக்கியமாக எனக்கு வந்துட்டு 3 சிசேரியன் பண்ணி நான் குழந்தை பெற்றிருக்கேன். நிறைய பேர் சிசேரியன் ஆனால் வயிற்றில் வந்து தொப்பை குறையாது, ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிரும், ரொம்ப வெயிட் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தான் திங்கிங்கும் இருக்கும். நம்மளுடைய மைண்ட் செட் எப்படியோ அதே மாதிரி தான் நம்மளுடைய உடலும் இருக்கும். ஸோ எப்போவுமே மைண்ட் செட்டை பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நம்மளால் முடியும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் எந்த மாதிரி இருக்கும், நான் எப்படி என்னை வந்து செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எந்த மாதிரியான ட்ரெஸ் வந்துட்டு சூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் நம்மளுடைய ஏஜ் நமக்கு தெரியும். நமக்கு அதிகமான ஏஜாக இருந்தாலுமே சில ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம வியர் பண்ணக்கூடாது, நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைங்க பெற்றாச்சு அப்படின்ட்டு நம்ம அதை அப்படியே ஒதுக்கி வச்சுடுவோம். அந்த மாதிரி எதையுமே நீங்கள் ஒதுக்க வேண்டியதில்லை. ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ட்ரெஸ் எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே தைரியமாக நீங்கள் அதை வியர் பண்ணலாம். இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கெட்டு தான் வியர் பண்ணியிருக்கேன். நிறைய குழந்தை பெற்றவங்க ஸ்கெட்டு வியர் பண்ணி அதுக்கு மேலே டிஷர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக தொப்பை தெரியும். ஏன்னா குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் ஒரு சின்ன தொப்பை கண்டிப்பாக இருக்கும். அதனாலேயே நம்ம வந்து ஸ்கெட்டு வந்துட்டு வியர் பண்ணுறது கிடையாது. இதை நம்ம தைரியமாக வியர் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்கெட்டுக்கு மேலே போடக்கூடிய டாப் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஷார்ட் டாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ளீட் வச்சது மாதிரி இருக்குது. ஸோ இப்படி ஃபுல்லாக ஃப்ரீயாக நம்ம வியர் பண்ணும்போது நமக்கு தொப்பை அதிகமாக வெளியிலேயே தெரியாது, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இன்னும் சில பேர் நான் வந்துட்டு ஸ்கர்ட்லாம் வியர் பண்ண மாட்டேன், சுடி மட்டும்தான் வீட்டுக்குள்ளே வியர் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே இன்னுமே கம்ஃபர்டபுளாக நம்ம வியர் பண்ணலாம். இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஓப்பனில் ஒரு டாப் போட்டிருக்கேன். அடுத்ததாக பெலாசோ பேண்ட்டு. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பெலாசோ பேண்ட் வந்துட்டு வியர் பண்ணலாம். கலருமே உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக சூஸ் பண்ணிக்கோங்க. மல்டி கலராக நீங்கள் ஒரு டாப் போடுறீங்க அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு கலர் செலக்ட் பண்ணி சேம் அதே கலரில் பேண்ட்டு வித் ஷால் நீங்கள் வந்துட்டு வியர் பண்ணுங்கள். எப்போவுமே ரொம்ப டார்க் கலராக நீங்கள் வியர் பண்ணும்போது
அதோட பேண்ட் வித் ஷால் பார்த்தீங்கன்னா லைட் கலராக வியர் பண்ணுங்கள். ஸோ டாப் நீங்கள் லைட் கலராக வியர் பண்ணிங்கன்னா பேண்ட் ஷால் வந்துட்டு டார்க் கலராக இந்த மாதிரி மாற்றி மாற்றி வியர் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். இன்னும் சில பேர் நான் நைட்டி மட்டும்தான் வியர் பண்ணுவேன், எனக்கு பேண்ட்டு ஸ்கர்ட்டு எதுவுமே செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே கை வந்துட்டு முக்கா கைக்கு தான் நான் தச்சு போட்டுக்குவேன். ஸோ நான் எப்போவுமே ஓனாக தான் ஸ்டிச் பண்ணி போட்டுக்குவேன். இதை நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கி வியர் பண்ணலாம். ரேயான் கிளாத்தில் காட்டன்லேயே நிறைய வந்துட்டு மேக்ஸி ட்ரெஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நைட்டி மாதிரியே இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நமக்கு நல்ல ஒரு ஃப்ரீயாக அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் நைட்டிக்கு மாற்று ட்ரெஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸி ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம எப்போவுமே குளிச்சுட்டு வந்த உடனேயே ஃபஸ்ட்டு ஒரு பாடி ஸ்ப்ரே போட்டுக்கோங்க. நம்ம வெளியில் போனால் தான் பாடி ஸ்ப்ரே போடணும் அப்படின்லாம் கிடையாது, வீட்டில் இருக்கும்போதே பாடி ஸ்ப்ரே போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு பேட் ஸ்மெல்ஸ், அதாவது அதிகமாக வியர்வை வேர்க்கும்போது அந்த பேட் ஸ்மெல்ஸ் எதுவும் வராது. வியர்வை துர்நாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும். நம்ம கிச்சனுக்குள்ளேயே நம்ம நின்று சமைச்சிட்ருப்போம், ஆனால் நமக்கு தெரியாது நம்ம மேலே பேட் ஸ்மெல் வருது அப்படின்ட்டு. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு முகம் சுளிக்கிற அளவுக்கு நம்ம எப்போவுமே இருக்கக்கூடாது. ஸோ எப்போவுமே குளித்த உடனே பாடி ஸ்ப்ரே போட்டுக்கோங்க. அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்லை. இதை நீங்கள் சூஸ் பண்ணும்போது மைல்டான ஸ்மெல்லாக சூஸ் பண்ணுங்கள். ஃப்ளவர்ஸோட ஸ்மெல்லு, இல்லைனா ஃப்ரூட்ஸோட ஸ்மெல்லு, இந்த மாதிரி மைல்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்ஃப்யூம் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம அடிக்கக்கூடிய பர்ஃப்யூம் வந்துட்டு ரோட்டில் நம்ம போகும்போது இன்னொருத்தவங்களை கவர்ற அளவுக்கு இருக்கக்கூடாது, அவங்க திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வியர்வையோடைய அந்த பேட் ஸ்மெல்லை மறைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பர்ஃப்யூம் இருக்கணும். அண்ட் கைகள் மடக்கக்கூடிய இந்த இடத்துலையும் லைட்டாக பர்ஃப்யூம் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல போடுறதுனால ரொம்ப நேரம் நமக்கு அந்த ஸ்மெல் நிற்கும், அந்த பேட் ஸ்மெல்ஸு நம்ம மேலே வராமலும் தடுக்கும். வியர்வை அப்படின்றது இயற்கையான ஒரு விஷயந்தான், அதை நம்ம டோட்டலாக வியர்வை வராமல் ஆக்க முடியாது. ஆனால் அந்த பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்து ரொம்பவே முக்கியமானது, பெண்கள் வந்துட்டு வெளியில் போகும்போது கண்டிப்பாக ஒரு ஹேண்ட்பேக் வச்சுப்பீங்க. ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பர்ஃப்யூம் பாட்டில் உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் ரொம்ப நமக்கு அலைச்சலாக இருக்குது, ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கே ஒரு மாதிரி டயர்டாக ஒரு ஃபீல் பண்ணுவோம். அந்த டைமில் மைல்டான ஒரு பர்ஃப்யூம் நம்ம வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். ஏன்னா நம்ம மேலே எந்த பேட் ஸ்மெல்லுமே வரல, நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், பர்ஃபெக்டாக வெளியில் கிளம்பியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே நமக்கு இன்னும் நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ செல்ஃப் க்ரூமிங்கில் நம்ம ரொம்ப சுத்தமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பர்ஃப்யூம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து நெயில் கேர். நிறைய பேர் கையில் வந்து நெகத்தை ரொம்ப நீளமாக வளர்த்துட்டு வெளியில் போகும்போது நீங்கள் என்ன தான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணாலுமே மேக்கப் பண்ணாலுமே உங்களுடைய விரல்களில் நகம் வந்து ரொம்ப நீளமாக இருந்துச்சு, அது ரொம்ப கருப்பாக அழுக்காக இருந்துச்சுன்னா அது உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை அப்படியே குறைச்சிடும். அடுத்தவங்க உங்களை பார்க்கக்கூடிய பார்வை வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேடாக இருக்கும். பேட் மீன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சுத்தம் இல்லாதவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நெயிலை எப்போவுமே நீட்டாக வச்சுக்கோங்க. உங்களுடைய ஹேண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான பேங்கிள்ஸ் வியர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட கைகளில் எப்போவுமே பெர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான ரிங் வந்து வியர் பண்ணிக்கோங்க. அண்ட் பிரேஸ்லெட்டுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிரேஸ்லெட் வியர் பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஒரு யூனிக்கான ஒரு லுக்கை கொடுக்கும். அடுத்து நம்ம கைகளை இன்னும் எப்படி அழகுபடுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் போகும்போது கண்டிப்பாக வாட்ச் நீங்கள் கட்டிக்கோங்க. ரொம்ப தூரமாக நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வாட்ச் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஹவுஸ் ஒய்ஃபோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் உமன் மட்டும்தான் வாட்ச் கட்டிட்டு போகணும், நமக்கு எதுக்கு வாட்ச் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அந்த வாட்சை மட்டும் கட்டிட்டு நீங்கள் வெளியில் போய் பாருங்கள், அது செம்ம கான்ஃபிடென்ட்டை நமக்கு கொடுக்கும். பேங்கிள்ஸ் வியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரைட் ஹேண்டில் வந்துட்டு நீங்கள் பேங்கிள்ஸ் வியர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் வெளியில் போகும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக யூனிக்காக ஒரு குட் லுக்கிங்காகவும் நீங்கள் தெரிவிங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வந்துட்டு ஜுவல்லரி ஷாப்பில் ஏதாச்சும் ஜுவல்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இப்படி ஒரு ஹேண்ட்பேக் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ஃப்ரீயான ஹேண்ட்பேக்கில் நம்ம மொபைல், கர்ச்சீஃப் இதெல்லாம் வச்சுக்கிட்டு வெளியில் போவோங்க சில பேர். ஆனால் அப்படி போகாதீங்க. இந்த பேக்கை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் திங்ஸ் வைக்கிறேன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அமௌண்ட் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேக்கை வெளியில் கொண்டு போகாதீங்க. இது உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இன்னும் கம்மி பண்ணும். அதுக்கு இந்த மாதிரி நீட்டாக ஒரு பர்ஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இந்த
பர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கொண்டு போங்க. ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக ஒரு கர்ச்சீஃப் இருக்கணும். ஒரு சின்ன கர்ச்சீஃப் தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு கர்ச்சீஃபில் கூட நம்ம வந்து யூனிக்காக காட்டணும் அப்படின்னு நான் நினப்பேன். நமக்கு வியர்வை வருது அப்படின்னா நம்ம ஷாலில் துடைக்கிறதோ இல்லை நம்மளை சாரியில் துடைக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. நீட்டாக ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க. அடுத்ததாக என்னுடைய ஹேண்ட்பேக்கில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அமௌண்ட், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 50 ரூபாயாச்சும் நான் வச்சுருப்பேன். நம்ம அதை செலவு பண்ணுறோம் பண்ணாதது இன்னொரு பட்சம். ஆனால் கண்டிப்பாக அமௌண்ட் இருக்கணும். ஒரு 20 ரூபா 30 ரூபாயாச்சும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நம்ம கையில் அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியமே நமக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஸோ என்னோடய பர்ஸில் சரி நான் இந்த மாதிரி சேஃப்டி பின் அண்ட் ஹிஜாப் பின் எப்போவுமே நான் வச்சுருப்பேன். நான் வெளியில் போகும்போது புர்கா அண்ட் ஹிஜாப் ரெண்டுமே வியர் பண்ணிட்டு போவேன். இருந்தாலுமே என்னோடய சேஃப்டிக்காக நான் ஒரு ஹிஜாப் பின் அண்ட் ஒரு சேஃப்டி பின் எப்போவுமே என்னோடய பேக்கில் வச்சுப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் எப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயே பியூட்டி பார்லரில் கொண்டு வரலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். நிறைய பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்போம். ஆனால் நம்ம சூரிய வெளிச்சத்தில் அதிகமாக போகிறதுனாலையோ இல்லை நம்ம நைட்டு அதிகமாக தூங்காததுனாலையோ ரொம்ப பிம்பிள்ஸ் வந்துடுது, இல்லைன்னா கருவளையம் வந்துடுது. நம்ம ஃபேஸில் சன்டேன் அப்படியே போயிட்டு முன்னாடி நான் அவ்வளோ அழகாக இருந்தேன் ஆனால் இப்போ என்னோடய ஃபேஸ் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம கேர் பண்ணுறதே கிடையாது. ஸோ எப்படியுமே வாரத்துக்கு 3 நாள் கண்டிப்பாக ஃபேஸ்க்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் பேக் போடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்துட்டு கடலை மாவு வச்சுட்டோ இல்லை பைத்தமாவு வச்சுட்டோ ஏதோ ஒன்று ஃபேஸ் பேக் போடுங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் ஒர்க்கிங் உமனாக இருக்கும், இல்லை வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே முடியாது, எனக்கு வந்துட்டு எடுத்த உடனே டக்குன்னு நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபேஸ் பேக் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ரிசோர்ஸ் ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் பேக்கில் மட்டும் நம்ம 7 வகையான இயற்கையான பொருட்களை ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஆட் பண்ணிக்கிற ரோஸ் பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ க்ளோயிங்காக ஆக்கி காட்டும். அண்ட் உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளீச்சிங் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு பரு இருக்குது அப்படின்னாலுமே அதை அப்படி ஒரு நாள்லையே டோட்டலாக மறைய வச்சிடும். அண்ட் பரு அந்த தழும்பு கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக இருக்கும், அந்த டாட்ஸையுமே உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டார்க்னஸை நீக்கி அவ்வளோ க்ளோயிங்காக பளிச்சுன்னு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி கொடுத்துடும். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபேஸ்க்கு ஃபேஸ் பேக்லாம் போட்டு அவ்வளோ நீட்டாக அழகாக வச்சுருக்கோம். ஆனால் வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ன உடனே வெளியில் எப்படி போகிறதுன்னு தெரியலை, என்ன மாதிரியான மேக்கப் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியலை. ஆனால் 10 நிமிஷத்துலேயே டக்குன்னு ரெடி ஆயிடணும், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மேக்கப் ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த திங்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. லாக்மியில் சிசி க்ரீம் தான் நமக்கு ஃபவுண்டேஷன் அது இதுன்னு எந்த க்ரீமே தேவையில்லை. இந்த ஒரே ஒரு சிசி க்ரீம் மட்டும்தான் நான் என்னுடைய ரொம்ப கிராண்டான ஃபங்க்ஷன் ஆகட்டும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு க்ரீம் வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் வந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க. காம்பேக்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்றது மாதிரி வாங்கிக்கிறணும். சில பேர் கொஞ்சம் கலர் வந்துட்டு கம்மியாக இருப்போம், ஆனால் காம்பேக்ட் பவுடர் வந்து ரொம்ப மஞ்சள் கலராக இருக்கும். அதை ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம காம்பேக்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு வெளியில் தெரிகிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. கண்களுக்கு எப்போவுமே காஜல் இல்லைன்னா இந்த மாதிரி சுருமா போட்டுக்கோங்க. சுருமா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதனால சுருமா இருக்கிறவங்க போட்டுக்கோங்க, சுருமா இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா காஜல் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. காஜல் பார்த்தீங்கன்னா சில காஜல் விட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே ஸ்மஜ் ஆகி நம்மளுடைய கண்களில் இருந்து கீழே அப்படியே இறங்கி வர்ற மாதிரி இருக்கும். அதனால பார்த்து நல்லா குவாலிட்டியான ப்ராடக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு லிப் பாம் தான். ரொம்ப லிப்ஸ்டிக் நம்ம விட்டோம் அப்படின்னாலுமே அது ரொம்ப ரெட் கலரில் தெரியும். ஸோ லிப் பாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப மைல்டான கலராகவும் இருக்கும். அது நமக்கு லிப்ஸுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாமல் நீட்டாகவும் இருக்கும். அதில் எது நல்ல பிராண்டோ பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுன்னா நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் காட்டின இந்த திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் வரும். இதை வாங்கி வச்சோம் அப்படின்னால 2-3 வருஷத்துக்கு நம்ம மேக்கப் திங்ஸ் வாங்க வேண்டிய அவசியமாக கிடையாது. சரி, வெளியில் போகும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணோம். வீட்டில் இருக்கும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனேயே நீட்டாக பாடி ஸ்ப்ரே போட்டுட்டு ஏதாச்சும் ஒரு பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து சிம்பிளாக காஜல் மட்டும் போட்டுக்கோங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது சும்மா ஒரு பவுடர் அண்ட் காஜல் மட்டும் போட்டுட்டு நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியும் அப்படின்ட்டு. நம்ம செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது அடுத்தவங்களுக்கு நம்ம அழகாக காட்டணும் அப்படின்றதுக்காக பண்ணுறது கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது நமக்கு நம்ம ரொம்ப அழகாக தெரியணும். எதுக்கு அப்படின்னா அதுதான் நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும்.
அடுத்ததாக பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரொட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் ரொட்டீன் தான். நம்ம தலைமுடியை நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அதே அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும். நம்ம என்ன தான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக மேக்கப் எல்லாம் போட்டாலுமே தலைமுடி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டு சுத்தமாக போயிடும். இன்னுமே சில பேர் நல்லா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் நிறைய தலைமுடி இருந்துச்சு, ஆனால் குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா முடி ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிவிட்டு இனிமேல் இந்த தலைமுடியெல்லாம் மீட்டெடுக்கவே முடியாது அப்படின்ட்டு ஏதோ இருக்கிற முடியை அப்படியே வச்சுட்டு காலத்தை ஓட்டிடுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. நம்மளோட ரிசஸ் ஆர்கானிக்கில் சூப்பர் க்ரோத் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். 30 வகையான ஹெர்பல்ஸ் நம்ம இன்ஃபியூஸ் பண்ணி இந்த ஹேர் ஆயில் தயாரிக்கிறோம். இதை தயாரிக்க மட்டுமே எனக்கு 1 மாதம் எடுக்கும். அந்த அளவுக்கு பார்த்து நான் செஞ்சு இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். யூஸ் பண்ண எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கிடச்சிருக்கு. நம்ம தேய்க்கக்கூடிய ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் வடியாமல் நம்ம மூஞ்சி அசிங்கப்படுத்தாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அந்த வகையில் நம்ம ஹேர் ஆயில் வந்துட்டு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். ஒரு ஹேர் ஆயிலை நம்ம தரமாக கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் இருந்து நம்ம தரமான பொருட்களை ஆட் பண்ணால் மட்டும்தான் அதை பர்ஃபெக்டான குவாலிட்டியாக கொடுக்க முடியும். அந்த வகையில் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா சல்ஃபர் கலக்காத சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். மரச்சேக்கில் ஆட்டப்பட்ட அந்த எண்ணெய் தான் ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இரும்பு சேக்கில் நம்ம தேங்காய் எண்ணெயை ஆட்டி அதை யூஸ் பண்ணும்போது அந்த தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு உயிர் சத்து அது இல்லாமலே போயிடும். ஸோ அந்த உயிர் சத்து அப்படியே அதோட ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் மரச்சக்கு எண்ணெயை ரொம்ப வெயிட் பண்ணி காத்திருந்து அதை நான் வாங்கி இந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே இன்ஃபியூஸ் பண்ணி உங்களுக்கு 20 நாள் வெயிலில் வச்சு அந்த வெயிலோட சூரிய ஒளி தான் நம்ம ஹேர் ஆயிலுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கணும். அந்த ப்ரிசர்வேட்டிவாக நம்ம சூரிய ஒளியவே நம்ம இயற்கையான முறையில் பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தலை வந்து ரொம்ப சிக்கு பிடிச்சது மாதிரி இருக்கும். அதனால நிறைய பேர் கண்டிஷ்னர் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. கண்டிஷ்னருமே கெமிக்கல் தான், அந்த ஹேர் வாஷ் பண்ணக்கூடிய ஷாம்புமே கெமிக்கல் தான். அப்படிங்க போது உங்களுடைய ஹேர் வந்துட்டு எப்படி ஹெல்த்தியான ஹேராக இருக்கும்? அதுக்கு நம்ம ரிசஸ் ஆர்கானிக்கில் 23 வகையான ஹெர்பல்ஸை இன்ஃபியூஸ் பண்ணி ஹெர்பல் ஹேர் கேர் ஷாம்பு நம்ம கொடுக்குறோம். ஷாம்பு யூஸ் பண்ணால் கூட தலைமுடி வளருமா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு இதை யூஸ் பண்ணி 10 நாள்லேயே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி நல்ல தலைமுடியையும் ரீக்ரோத் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு ஹேர் க்ரோத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளோட ப்ராடக்ட் எவ்வளோ தரமான ப்ராடக்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், குழந்தை பெத்தாச்சு நமக்கு தலைமுடியே போயிடுச்சு இனி மீட்டெடுக்கவே முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள், உங்களோட தலைமுடியை மீட்டெடுக்க முடியும். அண்ட் இப்போ நமக்கு இயர் என் சேல் ஆஃபர் போய்கிட்டு இருக்கிறதால நிறைய பேர் பல்கான ஆர்டர் போட்டிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க எல்லாத்துக்குமே ஆர்டர் எல்லாத்தையுமே டிஸ்பேச் பண்ணிட்டேன். இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கடைசி வர மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபர் கிடையாது. ஆஃபர் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் நம்ம வந்துட்டு அனுப்பிட்டுருக்கோம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்ப முடியுமா அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்தியாவில் யாராச்சும் இருக்காங்க வருவாங்க அப்படின்னா அவங்களோட அட்ரஸ்க்கு நான் போட்டு விடுறேன். ஸோ அந்த மாதிரி தான் மலேசியா, சிங்கப்பூர்னு எல்லா நாடுகளுக்குமே அனுப்பிட்டுருக்கோம். ஸோ டேரெக்டாக இன்னும் நம்ம கொரியர் அனுப்பலை. இன்ஷால்லா ஃப்யூச்சரில் அதுவுமே ஏற்பாடு பண்ணிவிடுவோம். ஸோ கடைசியாக ஒரு பாயிண்ட்டு, நம்ம இவ்வளோ செல்ஃப் க்ரூமிங் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கணும், நம்ம மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும். ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும் தெரியுமா, அதுதான் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு. ஸோ எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக இருங்க. உங்களை நீங்கள் எப்போவுமே மதிக்க கற்றுக்கோங்க. உங்களுக்கு மதிப்பு தானாக தேடி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் குரூம் பண்ணிக்க சொல்லுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.